நன்மை உண்டாகட்டும். நட்பவி ஃபார்ம்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி அறுவடைங்க, கொத்தவரங்காய் அறுவடை, அப்புறம் வெண்டங்காய் அறுவடை பண்ணோம். சிவப்பு வெண்டங்காய் 2 காய் கிடச்சிதுங்க. அப்படியே ஆடிப்பட்டத்தில் நிறைய கீரைகளை வச்சுருக்குறோங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். புதினா, மல்லித்தலை, கீரை, செங்கீரை அது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருக்குதுங்க. அதோட வீடியோவும் கொடுக்குறேங்க. கொத்தவரங்காய் அப்பப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா இந்த அளவுக்கு கிடைக்குதுங்க. 2 செடி தான், காய் கொத்து கொத்தாக பிடிச்சிருங்காட்டி நிறைய கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெண்டங்காய் செடிங்க. பச்சை வெண்டங்காய் பொறிச்சாச்சு அந்த பக்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த சிவப்பு வெண்டங்காய் செடி நல்லா தளைஞ்சு வந்ததுங்க. அதுக்குள்ளே ஏதோ அதில் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுங்க. தலையெல்லாம் ஏதோ நோவு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்புறம் வேப்பெண்ணெய் மீன் அமிலமெல்லாம் கொடுக்கங்காட்டி கொஞ்சம் செடி நல்லா தேறி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ காய் பிடிக்குதுங்க. சிவப்பு வெண்டங்காய்ங்க பொரிக்க மட்டும் சீக்கிரம் முற்றி போயிடுதுங்க. 2 நாள் 3 நாளே டக்குன்னு முற்றி போயிடுதுங்க. கத்திரிக்காய் செடிங்க எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆடி மே மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் நல்லா தலையுதுங்க. வெயில் அப்போ அதிகமாக இருக்குது. கத்திரி செடிங்க, அதெல்லாம் பப்பாளி செடிங்க. கத்திரி, தக்காளி, பப்பாளி, மிளகாய் செடியில் வச்சு சரியாக 1 மாதம் ஆயிடுச்சுங்க. தக்காளி செடி இந்த பக்கம் இருக்குதுங்க. தக்காளி செடி பரவாயில்லைங்க. இது பார்த்திங்கன்னா கீரை, இது பொன்னாங்கண்ணியில் ஒரு வகையான கீரைன்னாங்க. இது அன்றைக்கி நம்ம சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த தண்டை வச்சோங்க. அது நல்லா முளைச்சி வருதுங்க. இன்றைக்கி அறுவடை பண்ண காய்களுங்க, பச்சை வெண்டைக்காய், சிவப்பு வெண்டைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய்ங்க. இன்றைக்கி அறுவடைங்க. இது ஸ்வீட் கார்ன் 2 அது இன்றைக்கி அறுவடை பண்ணதாங்க. அதை நான் வீடியோ எடுக்காம விட்டேன். பச்சை தண்டு கீரைங்க எப்படி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். நல்லா முளைச்சி வந்துருக்குது. அடுத்தது சிவப்பு கீரைங்க. அடுத்தது மயில் தண்டு கீரைங்க. இது மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த மயில் தண்டு மாதிரி அந்த இது தலையை பார்த்தா நல்லா அழகாக இருக்குமுங்க. அது வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. நன்றிங்க.